ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டிலையே சூப்பர் கிறிஸ்பினஸோடு செய்யலான்றதை பார்க்க போகிறோம். உங்களுக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யணுன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உருளைக்கிழங்கு சூஸ் பண்ணுறதுல தான் நம்மளோட குக்கிங்கான 80% ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் 3 விஷயத்த கவனத்தில் வச்சுக்கணும். நம்பர் 1, உருளைக்கிழங்கு பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அண்ட் நல்லா சைஸில் பெருசாக இருக்கணும். அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா கல் போல் இருக்கணும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம், உருளைக்கிழங்கு லைட்டாக தோல் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒயிட் கலரில் இருக்கணும். எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான உருளைக்கிழங்கு கிடையாது, அது நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு தான். அந்த மாதிரி எல்லோவாக இருக்கும். நீங்கள் ஒயிட் கலரில் இருக்க உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணாதான் ஸ்டார்ச் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் அண்ட் நல்ல சூப்பர் கிறிஸ்பினஸோட ரொம்ப நேரம் இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணி 1/2 hour ஆனால் கூட நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே இப்போ ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி உருளைக்கிழங்கை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அண்ட் நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி பீஸ் போடுறேன்னு. கொஞ்சம் நீல வாக்கில் இதை கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம கடையிலலாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வேணும்னா 4 ஓரங்களையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்லேயே சமைக்க போகிறதுனால நான் உருளைக்கிழங்கை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்ல கோல்டு வாட்டர், ஃப்ரிட்ஜில் இருக்க வாட்டர் எடுத்து இது நான் ஒரு 15 minutes சோக் பண்ண போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க எக்ஸஸ் ஸ்டார்ச்சும் போயிடும். ஒரு 15 minutes கழிச்சு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட உருளைக்கிழங்கோட பீசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம ஒரு 50% அளவுக்கு குக் பண்ண போகிறோம். ஒரு 2 minutes அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்காதீங்க, ஓவர் குக் ஆகிடும். ஸோ இப்போ 2 minutes கழித்து நான் இதை எடுத்து ஒரு கிச்சன் டவல் மேலே போட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறேன். அதில் இருக்க சூடும் ஃபுல்லாக போயிடணும். அண்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் சுத்தமாக போயிடணும். ஸோ ஈரமே இல்லாத அளவுக்கு ஃபேன் காற்றுல போட்டு ஒரு 5-10 minutes அளவுக்கு ஆற விட்டுடலாம். ஸோ இது ஆறிட்டு இருக்க இந்த டைமில் நீங்கள் அப்படியே போயிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுட்டு மேலே ஆல்னு ஒரு ஐக்கான் காட்டும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை டக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே ஆறிடுச்சு, வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 10 minutes கழித்து நல்லாவே ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் எந்த மாய்ஸ்சரும் ஒட்டக்கூடாது. ஸோ நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பேனில் ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரைஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மீடியம் டு லோ ஹீட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். நான் ஒரு 3 minutes அளவுக்கு குக் பண்ணியிருக்கேன். இப்போ கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், 3 minutes அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 80% அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இதை நான் எடுத்து ஒரு கவரில் போட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். லைக் நான் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்காக. இதை நீங்கள் ஒரு 10-14 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி ஏர் போகாத மாதிரி நல்லா டைட்டாக ரேப் பண்ணி எடுத்து வைக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக மட்டும் ஃப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம செகண்ட் டைம் ஆயிலில் எப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ செகண்ட் டைம் போடுறதுனால தான் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இருக்கணும். நம்ம போன வாட்டி இப்போ பண்ண மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்லா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இருக்கும் போது போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக சீக்கிரமாக ஆகும். நீங்கள் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக வேகும் அண்ட் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வறுக்கும் போதே தெரியும் அது எவ்வளோ ஸ்டிஃப் ஆகுது, கிறிஸ்ப் ஆகுதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பொறுமையாக வறுத்து எடுங்க. நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ பொரிக்கும் போது மட்டும் லைட்டாக ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கான ரெசிபி ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் இதை ஒரு நார்மல் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டு எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அது மேலே பிடிச்சமான சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் பெப்பரும் சால்ட்டும் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான டிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.